ஒரு சிறிய கிராமத்தில் அங்குள்ள குழந்தைகள் அனைவரும் ஒரு பெரிய மரத்தை சுற்றி விளையாடினார்கள். அந்த மரம் மிகவும் விசித்திரமானது. அது ஒரு பேசும் மரம் என்று அழைக்கப்பட்டது. ஒருநாள் மகேஷ் என்ற சிறுவன் மரத்தின் அடியில் அமர்ந்து, நான் ஒரு பெரிய வீரராக வேண்டும் என்று கூறினான். மரத்தின் கிளைகள் குலுங்கி, நீங்கள் வீரராக விரும்புகிறீர்களா மகேஷ் என்றது. மகேஷ் ஆச்சரியமாக, ஆம், நான் ஒரு வீரராக மாற வேண்டும் என்று கூறினான். மரம், சரி, ஆனால் உனக்கு ஒரு சவால் உள்ளது. நீ ஒரு நாள் வீரராக மாற விரும்பினால் உனக்கு உள்ள துணிச்சல் மற்றும் அன்பு ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும் என்றது. மகேஷ் மரத்தின் வார்த்தைகளை கேட்டு தனது நண்பர்களான லீலா மற்றும் ரவி ஆகியோரிடம் சென்றான். நாம் ஒரு சவாலை எடுக்க வேண்டும் என்றான். எல்லோரும் உறுதியாக இருந்தனர். அவர்கள் ஒரு பெரிய குன்றத்தின் மீது ஏறின. அங்கு ஒரு மாபெரும் பாறை இருந்தது. அந்த பாறையின் மீது ஏறி, நாங்கள் வீரர்கள் என்று கத்த வேண்டும் என்றனர். அவர்கள் குன்றின் மேல் ஏற ஆரம்பித்தனர். நட்பான பிகரமண்டி கடினமாக இருந்து லீலா, என்னால் முடியாது என்று அழுதாள். மகேஷ், நாம் ஒன்றாக இருக்க வேண்டும், நீ அன்புடன் முயற்சி செய் என்று ஊக்கம் கொடுத்தான். லீலா மகேஷின் வார்த்தைகளை கேட்டபின் மீண்டும் முயற்சி செய்தாள். இப்போது ரவி, நான் உங்களை விட்டு போக மாட்டேன் என்றான். அவர்கள் மூவரும் ஒன்றாக துணிச்சல் மற்றும் அன்பு ஆகியவற்றை பயன்படுத்தி பாறையின் மேல் ஏறினார்கள். கடைசி நேரத்தில் அவர்கள் அனைவரும் பாறையின் மேல் சென்றனர். அவர்கள் அந்த சந்தோஷத்தில் இருந்தனர். மரம், நீங்கள் உண்மையில் வீரர்கள் என்று கூறியது. மகேஷ், லீலா, ரவி ஆகியோர் சந்தோஷமாக, நாம் நண்பர்களாக இருக்கிறோம் என்று கத்தினர். மரத்தின் வார்த்தைகள் அவர்களை மேலும் உற்சாகமாக்கின. உங்கள் துணிச்சல் மற்றும் அன்பு உண்மையான வீரரின் அடையாளம் என்றது. அந்த நாளில் அவர்கள் உண்மையான வீரர்களானார்கள். அன்பும் துணிச்சலும் அவர்களை ஒருங்கிணைத்தது. மகேஷ், லீலா, ரவி இப்போது அவர்கள் வாழும் கிராமத்தில் அனைவருக்கும் உதவுவதில் பெருமை அடைந்தனர்.